எல்லாரும் பயந்து வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. ஹார்ஷா சொன்னாதான் பயமே வருதுல்ல உங்களுக்குலாம். அப்படியே சொகுசா வேலை பார்த்து பழகிருக்கீங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்குலாம் ஒன்னும் ஆப்போசிட் இல்ல. நீங்க ஒழுங்கா வேலை பண்ணா உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த கூட்டம் போட்டு எதிர்த்து பேசுறது, உங்க திமிரெல்லாம் என்கிட்ட காமிச்சா அதுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன பயமுறுத்தி நீங்க எல்லாம் இங்க வேலை செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது. நான் சொல்றத கேட்டு எனக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதே மாதிரி சத்தம் இல்லாம வேலை பாருங்க. மேடம் நிறுத்துங்க மேடம். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க 10 நிமிஷத்துல வேலையை விட்டு துரத்துருவீங்கன்னு பயந்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது ஒன்றும் கிடையாது. நாங்க யாரும் உங்களுக்கு வேலைக்காரங்களோ ஒத்தடிமையோ இல்ல மேடம். இந்த கம்பெனியில நாங்க எல்லாருமே பார்ட்னர். எங்களை எல்லாம் கிளிக்கிறேன் நினைச்சு நீங்க ஒண்ணு எங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. பார்ட்னர்ஸா? நீங்களா? என்ன உங்களுக்குலாம் இங்க தொடர்ந்து வேலை செய்யணுங்கிற எண்ணமே இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கீங்க. மேடம் நாங்க ஒன்றும் வளரல மேடம், இருக்கிறதான் சொன்னோம். நாளைக்கு எங்களை யாரும் வேலைக்காரங்க தானே நினைச்சு இப்படி வேலையை விட்டு துரத்திடக்கூடாதுன்னு தான் அண்ணாமலை அம்மா எங்க எல்லாரும் மேலையும் ஷேர் ஒதுக்கி இருக்காங்க. இங்க வேலைக்கு சேர்ந்து அவங்களோட நம்பிக்கைய முழுசா சம்பாரிச்ச ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடையில ஷேர் இருக்கு. நாங்க இங்க யாரும் வேலைக்காரங்க கிடையாது. எங்க சொந்த கடையில தான் நாங்க வேலை பார்க்கறோம். எங்க முன்னேற்றத்துக்காக நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன வெண்ணிலா இவங்க இப்படி உளறாங்க? அக்கா உண்மைதான்க்கா. அத்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் பேர்லயும் குறைஞ்சது 3ல இருந்து 4 ஷேர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க யாருமே வேலைக்காரங்க இல்ல. அவங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் இங்க பார்ட்னர்ஸ் தான். நீயே நினைச்சாலும் இவங்கள வேலையை விட்டெல்லாம் தூக்க முடியாது. அப்படி ஏதாவது முடிவெடுக்கணும்னா போர்ட் மீட்டிங் வச்சு போர்ட் மெம்பர்ஸ் தான் இவங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்பாங்க. ஏய், இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நீ நம்பலனாலும் இதுதான்க்கா உண்மை. எங்களை எல்லாம் வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஈவினிங் வரைக்கும் தானே நீங்க பொறுப்புல இருப்பீங்க. சாயங்காலத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு எங்களுக்கு மேல நீங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நாங்க முடிவெடுக்கிறோம். ஐயோ, இவங்கள வேற நம்ம வர சொல்லிட்டோம். தப்பான நேரத்துல வராங்களே. என்னாச்சு? எல்லாரும் கூடி நின்னு ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எல்லாரும் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் ஜெனரலா கூப்பிட்டு பேசினேன், அவ்வளவுதான். அப்படியா? வாங்க அத்தை, வாங்க நம்ம உள்ள போலாம். ம்.